ஆப்கானிஸ்தான்ல இந்து குஷ் ஒரு மலை இருக்கு. இந்து குஷ்னா என்ன அர்த்தம்னா கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்காக இந்துக்களை கொன்று குவித்த இடம் அர்த்தம். இந்து குஷ்னா உலகத்துல எங்கேயுமே மத ரீதியாக நாடு பிரிஞ்சு 2 கோடி மக்கள் ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன், கட்டாயமாக அவர்கள் புலம்பெயர்ந்து இன்னொரு மண்ணுக்கு போக வேண்டும்னு கட்டாயப்படுத்தி அனுப்பப்பட்ட வரலாறு எங்கேயுமே இல்லை. கிறிஸ்தவர்களோ முஸ்லிம்களோ விரும்புகிறார்களோ இல்லையோ தொடர்ந்து மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்க போகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்படி மத்தியில தொடர்ந்து ஆட்சியில் இருக்க போற கட்சியை இந்த 1 கோடி சமுதாயம் யாரோ சில பேருடைய பேச்சை கேட்டு தொடர்ந்து ஆட்சியில் இருக்க போறவனை பகைத்துக் கொள்வதனால உங்களுக்கு என்ன லாபம்? அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு தான் என்ன லாபம்? அப்ப இப்ராஹிம் மாதிரி உள்ளவர்களுடைய எழுத்தும் பேச்சும் முஸ்லிம்களை கன்வின்ஸ் பண்ணுமா நம்ம பார்க்க கூடாது. அட நம்மகிட்டே புரியாம விவரம் தெரியாம இருக்கிறான் இந்து, இவனை கன்வின்ஸ் பண்ணும். ஓ பாய சொல்லிட்டாருப்பா, பாய் சொன்னா சரியா இருக்கும் நிறைய பேர் நினைக்கிறான். அதனாலதான் ஸ்டாலின் பொண்ணு அந்த அம்மாவுக்கு அவங்க அப்பாவை பிடிக்கல. ஆன்மீக தேடல் ஏற்பட்டு காசியில கங்கை கரையில, ஏன் அவருடைய ஆன்மீக நாட்டு எந்த கம்மின்னு சொல்ல மாட்டான். உங்கள் தின சேவல். கடவுள் முஸ்லிம்கள் எல்லாம் வாழ்வதற்காக அரபு நாடுகளை எல்லாம் படைத்தாங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் படைத்தாங்க. புத்த மதத்தினர், இந்து மதத்தினர், இப்படி பல்வேறு மதங்கள். கன்ஃபியூசியஸ் ஒரு மதம் இருக்கு சீன நாட்டில், பஹாய்னு ஒரு மதம் இருக்கிறது, சமணம் இருக்கிறது, பௌத்தம் இருக்கிறது. உலக சமயங்கள் இதுவரை ஒரு 12 சமயங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். எண்ணிக்கையில் அதை கட்டுப்படுத்தி விட முடியாது. அப்படி ஒவ்வொரு சமயத்திற்கும் பல நாடுகளை படைத்த இறைவன் நினைச்சா இந்த மதம்ன்றது எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது தானே. ஆனா ஒவ்வொருத்தரும் தனித்தனி தேசியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, இவனை எல்லாம் ஏதாவது ஒரே இடத்துல மொத்தமா வாழ வச்சு அவன் சந்தோஷமா ஒற்றுமையா வாழ முடியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே, ஒரு பரிசோதனை கூடம் அமைக்க வேண்டுமே என்று அவன் நினைத்த போது இந்த பாரத தேசத்தை படைத்தான் என்று சொல்வான். நான் இந்த இடத்துல இப்ராஹிம் சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிச்சேன். நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல்வாதியா பேச போறதில்லை, ஒரு தேசியவாதியா ஒரு இந்துவா பேச போறேன்னு சொல்லி தான் நான் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏன்னா அரசியல், அன்றாட நடப்பு அரசியல் எத்தனை நாட்கள் பேசிக்கொண்டு போகலாம். ஆனால் இந்த நாடு சந்திக்கிற பிரச்சனை 1000 வருஷமா நம்ம நாட்டுல பிரச்சனையே மத ரீதியான பிரச்சனை தான். உலகத்துல எந்த தேசமும் சந்தித்திராத, விலை கொடுக்க முடியாத அளவிற்கு கொடுமைகளை சந்தித்த ஒரு நாடு இந்தியா. அந்த கொடுமைகளை சகித்துக் கொண்ட ஒரு இனம் இந்து இனம். ஆப்கானிஸ்தான்ல இந்து குஷ் ஒரு மலை இருக்கு. புவியியல் பாடம் நடத்துறப்ப இந்து குஷ் மலைன்னு சொல்லி அதை பத்தி பெருசா வாத்தியாரெல்லாம் சொல்லுவாங்க. இந்து குஷ்னா என்ன அர்த்தம்னா கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்காக இந்துக்களை கொன்று குவித்த இடம் அர்த்தம். இந்து குஷ்னா அது புவியியல் பாடத்துல அப்படி இருக்கு. வில் டியூரண்ட் அப்படின்னு ஒரு சரித்திர ஆசிரியர் அவன் சொல்றான், the Islamic invasion into India is the bloodiest in the world history. உலகத்துல மிக அதிகமாக ரத்தக்கரை படிந்த, மிக அதிகமாக ரத்தம் சிந்திய ஒரு படையெடுப்பு இருக்குன்னா அது இஸ்லாமிய படையெடுப்பு தான். அதுக்கு ஈடு இணையா உலகத்துல ரத்தம் சிந்தின வரலாறு இல்லை அப்படின்னு வில் டியூரண்ட் அதை பத்தி விரிவா தி வேர்ல்ட் சிவிலைசேஷன் ஹிஸ்டரின்ற புத்தகத்துல அதை பத்தி எழுதிப்பார். ஜவஹர்லால் நேரு கூட டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு ஒரு புக் இருக்கு, அதை எடுத்து பாருங்க. என்ன பிரச்சனை இங்கே? மத அடிப்படையில் தான் இந்த நாடு துண்டாடப்பட்டது. உலகத்துல எங்கேயுமே மத ரீதியாக நாடு பிரிஞ்சு 2 கோடி மக்கள் ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன், கட்டாயமாக அவர்கள் புலம்பெயர்ந்து இன்னொரு மண்ணுக்கு போக வேண்டும்னு கட்டாயப்படுத்தி அனுப்பப்பட்ட வரலாறு எங்கேயுமே இல்லை. நாம தான் அப்படி அனுபவிச்சோம். இப்படி தொடர்ந்து விலை கொடுத்திருக்கோம், தொடர்ந்து கஷ்டப்படுத்திருக்கோம். அப்போ ஏன் இந்த பிரச்சனை? இந்தியாவில் சமணர்கள் நிறைய இருக்கிறாங்க. நீங்க குஜராத் போனீங்கன்னா ஜெயின்ஸ் நிறைய இருக்கிறாங்க, பஞ்சாப் போனா சீக்கியர்கள் நிறைய இருக்கிறாங்க, புத்திஸ்ட் புத்த மதம் சார்ந்தவர்கள் கூட இந்தியாவில் நிறைய இருக்கிறாங்க, பல மாநிலங்கள் இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு சீக்கியனுக்கும் இந்துவுக்கும் கலவரம், சீக்கியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை எங்கேயுமே நம்ம செய்தி கேள்விப்பட்டது இல்லை. எங்கேயாவது ஜெயின்ஸுக்கும் இந்துஸுக்கும் பிரச்சனை கேட்டதில்லை. 2 மதங்களுக்கு இடையே பிரச்சனை வரும்னா எல்லா மதங்களுக்கு இடையே பிரச்சனை வந்திருக்கணும். எப்போ பிரச்சனை வருது? இந்துவுக்கும் முஸ்லீம் தான் பிரச்சனை வருது, இந்துவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தான் பிரச்சனை வருது. ஏனென்றால் இந்த 2 மதங்கள் மாத்திரம்தான் வேர்ல்டு ரிலிஜியன்ஸ். உலகத்தை மதம் மாற்றம் மூலமாக யுனிவர்சலா எல்லாமே தங்கள் மதமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்நிய ஆட்சியாளர்களுக்கு பின்னால படையெடுத்து வந்த மதங்கள். இப்ப நான் இப்ராஹிம் கிட்ட கூட சொன்னேன், ஒரு இந்துன்னா யாரு அப்படின்னு சொன்னா
நான் ஒரு விவேகானந்தரை காமிப்பேன், ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சரை காமிப்பேன், வள்ளலாரை காமிப்பேன், வள்ளுவரை காமிப்பேன். இவங்க தான் இந்துக்கள் என்று நான் உலகத்துக்கு காமிப்பேன். ஒவ்வொரு முஸ்லீமும் அதை புரிந்து கொள்ள முடியும். இந்துனா இவன் தான் புரிந்து கொள்ளலாம். ஒரு இஸ்லாமியர் என்றால் யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு சமமான மகான்களை நீங்கள் காண்பிக்க வேண்டும். அதற்கென்றே நீங்கள் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இஸ்லாமியர் அவுரங்கசீப், மாலிகாபூர், அலாவுதீன் கில்ஜி, இன்னைக்கு குண்டு வச்சிட்டு இருக்கிற டெரரிஸ்ட் எஸ்டிபிஐ, எங்க தலைவர் அடிக்க வந்த 4 டெரரிஸ்ட், இதுதான் தெரியுது. பிரச்சனை என்ன தெரியுமா? அது அப்போ அதுலயுமே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், அதுல ஆன்மீகத்தில் ஊறி திளைத்தவர்கள். சுஃபின்னு ஒரு இஸ்லாமிக் ட்ரெடிஷன் இருக்கு, யாருக்குமே தெரியாது. இந்த சுஃபின்றது இந்து மதத்துக்கும் இஸ்லாமுக்கும் பிறந்த குழந்தை. கிட்டத்தட்ட நம்ம சித்தர்கள்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அந்த சுஃபி ட்ரெடிஷன்ல இருப்பாங்க. என்னமா சரிதான் நான் சொல்றது? சுஃபி அது இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அப்போ இவற்றையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும், நல்ல விஷயங்களை சொல்லணும். வரலாற்றை காரணம் காட்டி, வரலாற்றை மேற்கோள் காட்டி நாம் இன்னும் சண்டையிடுகிற இனமாக இருக்கக்கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம். இந்த மத ரீதியான பிரச்சனைக்கு, மத ரீதியான சிக்கல்களுக்கு, மத ரீதியான பிரிவினை உணர்வுகளுக்கு இந்த தேசத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி செய்யும் போதே நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் பிஜேபி ஆசைப்படுகிறது. எத்தனை வருஷத்துக்கு 1000 வருஷ வரலாற்று சுமையை நாம சுமந்து கொண்டே இருக்க முடியும்? அப்படி இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து திரும்பவும் ஒரு உன்னத தேசத்தை, சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கான முதல் படியாக ஒரு முஸ்லீம் கொடுத்த புஸ்தகமாக இந்த புஸ்தகத்தை பார்க்கிறேன். பாராட்டுகிறேன். இது போன்ற ஒரு நூலை இந்துக்கள் பல பேர் எழுத முடியும். இஸ்லாமியர் ஒருத்தர் எழுதுறது அது கஷ்டம். நான் தான் மைனாரிட்டி மோர்ச்சா மேல எனக்கு ரொம்ப அனுதாபம் உண்டு, பிஜேபியில் உள்ள சிறுபான்மை அணி மேல. ஏன்னா ஒரு முஸ்லீம் திமுக இருந்தா அவன் ஜமாத்துக்கு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணா திமுக ஒரு முஸ்லீம் இருந்தான்னா அவன் ஜமாத்துக்கு அவன் காரணம் சொல்ல, ஏன்டா நீ அண்ணா திமுக எந்த முஸ்லீம் கேட்க மாட்டான். ஆனா பிஜேபி இருந்தா மாத்திரம்தான் முஸ்லீம்க்கு அவன் காரணம் சொல்லணும். ஜமாத்தில் நான் ஏன் பிஜேபியில் இருக்கிறேன் என்பது காரணம் சொல்லணும். அந்த காரணத்தை அவங்க ஏற்றுக்க போறது இல்லை. ஏற்றுக்கொள்ள நீ என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எம்பாரஸ்மெண்ட், ஒரு சங்கடத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதனால சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பிஜேபியில, குறிப்பா தமிழ்நாடு பிஜேபியில அவங்க இருக்குன்னு சொன்னா வேற யாருக்கும் இல்லாத துணிச்சல் சிறுபான்மையில் உள்ள அத்தனை பேருக்கு இருக்கு. ஏன்னா அவ்வளவு தைரியம் வேணும்ல, சாதாரணமா நுழைஞ்சிட முடியாது, பதில் சொல்லணும். ஷா அவர்கள் கார்ல போனா கல்லால் அடிக்கிறான், ஏன் பிஜேபி கொடி கட்டிட்டு? என்ன யாரும் இது வரைக்கும் பிஜேபி கொடி ஏன் கட்டுன்னு ஒருத்தர் கேட்டதில்லை. ஆனா ஷா கொடி கட்டினாருன்னா நீங்க முஸ்லீம், நீங்க பிஜேபி இருக்க கேட்கறான். இப்ராஹிம் கேட்கிறான், நீ முஸ்லீம், நீங்க பிஜேபி சப்போர்ட் பண்ண, நீங்க சிஐ ஆதரிக்கிறேன்னு கேட்கிறான். என்ன யாரும் கேட்க மாட்டான், தெரியும் அவனுக்கு. அப்போ அவர்களுக்கு நம்மை விட அதிகமான கஷ்டங்கள் இருக்கு. அப்போ நாம என்ன பார்க்கிறோம்? பிஜேபியில வழிபடு தெய்வம் பலவானாலும் அனைவருமே ஒன்று தான் பார்க்கிறோம். நான் ஒரு சாமி கும்பிடுறேன், நீ ஒரு சாமி கும்பிடுற, அவ்வளவுதான். தியாலஜி இஸ் நாட் தி ப்ராப்ளம், தியோக்ரசி இஸ் தி ப்ராப்ளம். மத ரீதியான ராஜ்யம் தான் பிரச்சனையை தவிர மத ரீதியான வழிபாடு என்பது பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் மாத்திரம் 1 கோடி பேர் மைனாரிட்டி சிறுபான்மை மக்கள் இருக்காங்க, மதவெளி சிறுபான்மை இருப்பாங்க. 13% 1 கோடி கொஞ்சம் குறைவா வரும்னு நினைக்கிறேன். 1 கோடி மக்களை பகைத்துக் கொண்டு ஒரு அரசாங்கம் ஆட்சி பண்ண முடியுமா? இல்ல பிஜேபி என்கிற ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் மாத்திரம் 1 கோடி மக்களை பகைத்துக் கொண்டு நாம் ஒரு அரசியல் செய்ய முடியுமா? ஒரு ஊர்ல 1000 பேர் இருந்தாங்கன்னா அதுல 100 பேரை பகைச்சுக்கிட்டு அந்த ஊர்ல ஒரு பஞ்சாயத்து நடத்த முடியுமா? எல்லோருக்குமான ஆட்சியை தான் இருக்கணும், எல்லோருக்குமா தான் செய்ய முடியும். அப்ப பிஜேபிக்கு பொறுப்பு இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் தலைவர்கள் பொறுப்பாக பேசுகிறார்கள், எங்களை அப்படி பேச சொல்லுகிறார்கள், நாங்கள் அப்படித்தான் பேசுகிறோம், அணுகிறோம். ஆனா என்ன பிரச்சனை? எங்களுக்கு புரிகிறது 1 கோடி பேரை பகைத்துக் கொண்டு ஒரு அரசியல் செய்ய முடியாதுன்னு, ஆட்சி செய்ய முடியாதுன்னு. ஆனா இந்த 1 கோடி மக்களுக்கும் அது புரியணும். கிறிஸ்தவர்களோ முஸ்லிம்களோ விரும்புகிறார்களோ இல்லையோ, தொடர்ந்து மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்க போகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்படி மத்தியில தொடர்ந்து ஆட்சியில் இருக்க போற கட்சியை இந்த 1 கோடி சமுதாயம் யாரோ சில பேருடைய பேச்சை கேட்டு தொடர்ந்து ஆட்சியில் இருக்க போறவனை பகைத்துக் கொள்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு தான் என்ன லாபம்? சவுதி அரேபியா அதனுடைய உச்சபட்ச விருது, நம்ம நாட்டில் எப்படி சிவிலியன் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பாரத ரத்னா சொல்லுவோமோ அது மாதிரி உச்சபட்ச விருதை நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்கிறது சவுதி அரேபியா. சவுதியை விடவா? துபாய்க்கு போனார் நம்ம பிரதமர் மோடி. துபாயில 7 இளவரசர் இருக்கிறாங்க. துபாயில ஒரு இளவரசர் இருப்பாரு, அபுதாபியில ஒரு இளவரசர் இருப்பாரு,
அப்படி பல இளவரசர்கள் இருப்பாங்க இங்க. வெளிநாட்டு அதிபர்கள் போனா யாராவது ஒரு இளவரசர் வந்து ஏர்போர்ட்ல இருந்து புரோட்டோகால் படி கூட்டிட்டு போவாங்க. உலகத்துல ஏதாவது ஒரு தலைவருக்கு 7 இளவரசர்களும் வந்து அழைத்து சென்றார்கள் என்றால் அவர் நரேந்திர மோடி தான். நரேந்திர மோடி சவுதியை ஆதரிக்கிறார் என்பதற்காக இஸ்ரேல் பிரச்சனையை விட்டுவிடவில்லை. அவரால் சவுதி அரேபியாவின் மிக உயர்ந்த சிவிலியன் விருதையும் பெற முடிகிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேச முடிகிறது. அவரால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேச முடிகிறது. ஈரானுக்கு ஆதரவாக பேச முடிகிறது. ஈரானுக்கு பேசினா இஸ்ரேலுக்கு பிடிக்காது. ஆனாலும் நான் எது சரியோ அதை செய்வேன் என்று சொல்லி அதுல பிடிவாதமாக உலக அளவில் சமத்துவத்தை கொண்டு வருகிற தலைவர் நரேந்திர மோடியா இருக்கிறார். நீங்க எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. மத அடிப்படையில் ஏதாவது ஒரு தேசம், அது இஸ்லாமிய நாடோ கிறிஸ்தவ நாடோ புத்த மதத்தை சார்ந்த நாடோ, மத அடிப்படையில் நரேந்திர மோடி அவர்களை எங்கேயாவது விமர்சனம் செய்திருக்கிறார்களா? இல்ல. எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு பிரதமர். பிறகு தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். சொல்ல சூப்பர் முஸ்லீம், சூப்பர் முஸ்லீம் ஏத்துக்கிறது இல்ல, சாதாரண முஸ்லீம் ஏத்துக்கிறாங்க. இப்ராஹிம் சாதாரண முஸ்லீமா இருக்காரு, அவ்வளவுதான் பிரச்சனை. இது ஏன்னா இந்த கருத்தாக்கம் பிஜேபி என்பது முஸ்லிம்களுக்கு எதிரானது, பிஜேபி என்பது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது என்று திரும்ப 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 ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு அதை முஸ்லீமும் கிறிஸ்தவனும் நம்புறாங்க. பிரச்சனை இல்லைங்க, இந்துவும் நம்புறான். பிஜேபி முஸ்லீமுக்கு எதிரானது இந்து நினைக்கிறான், பிஜேபி கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது இந்து நினைக்கிறான். அப்ப இப்ராஹிம் மாதிரி உள்ளவர்களுடைய எழுத்தும் பேச்சும் முஸ்லீம்களை கன்வின்ஸ் பண்ணுமா நம்ம பார்க்க கூடாது. ஆனா நம்மகிட்டே புரியாம விவரம் தெரியாம இருக்கிறான் இந்து, இவனை கன்வின்ஸ் பண்ணும். ஓ பாய சொல்லிட்டாருப்பா, பாய் சொன்னா சரியா இருக்கும் நிறைய பேர் நினைக்கிறான். முஸ்லீமே சொல்லிட்டாரு சரியா இருக்கும். அப்துல் கலாம் எவ்வளவு பெரிய தலைவர். அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கியது யார்? யார்? வாஜ்பாய். நமது அடல் பிகாரி வாஜ்பாய். அவர் மீண்டும் ஜனாதிபதி ஆகக்கூடாது என்று நினைத்தவர்கள் யார்? சோனியா காந்தி, கருணாநிதி. சோனியா காந்தி, கருணாநிதி. கருணாநிதி ஆகக்கூடாதுன்னு நினைச்சார். ஒரு தமிழர் ஜனாதிபதியா இருந்தா இவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். சோனியா காந்திக்கு என்ன கோபம்? நம்மளை பிரதமராக விடவில்லைன்னு கோபம். அதனால அவர் ஆக்க முடியல. அதனால அவர் பிரதமர் ஜனாதிபதியாக கொண்டு வந்தவர்கள் யார்? அப்போ பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கும் போது ஒரு முஸ்லீமை ஜனாதிபதியாக. இன்னைக்கு ராம்நாத் கோவிந்த் இருக்கிறாங்க, ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர். அப்ப எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவரை ஜனாதிபதி ஆக்கி அழகு பார்க்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சமூக நீதியை ஜனாதிபதி தேர்வில் கூட நடத்தி காண்பிக்கிறதா இல்லையா பிஜேபி? அப்படிப்பட்ட ஒரு கட்சியை தமிழகத்தில் இருக்கிற 1 கோடி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், வேலூர் இப்ராஹிம் போன்ற ஒரு நாள் பேசும்போதுதான் முடியும். நாங்க 1000 பேசினாலும் கேட்காத மக்கள் அவர் பேசினா புரிஞ்சுக்குவாங்க. அவருடைய வீடியோ அப்படி கேட்கிறாங்க. குறிப்பா காவல்துறை முழுக்க அவர் வீடியோ அவ்வளவு வைரல் ஆகுது. ஏன்னா காவல்துறையில பிஜேபி பத்தி RSS பத்தி அவ்வளவு எதிர்மறையான அபிப்பிராயம். அவர் பேசுறப்ப சாதாரண பிசில இருந்து ஆபீஸ் வரைக்கும் கேட்கிறாங்களா? இவரை ஃபாலோ பண்றதுக்காகவே கேட்கிறாங்க. இவர் எங்க போனாலும் தடை போடுறதுக்காகவே அவங்க கேட்கிறாங்க. ஆனா அது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு தடை போட்டா கூட எங்களை பத்தி நல்ல அபிப்பிராயத்தை காவல்துறையிட்ட நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க, அதற்கும் பாராட்டுக்கள். இது என்னன்னா இந்து மதம் பத்தி இட்ஸ் ரிலிஜன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவம் அடிப்படையில் உருவான மதம் இந்து மதம். புத்தகங்களுக்கு ரொம்ப வேலை கிடையாது. இஸ்லாமும் கிறிஸ்தவமும் ரிலிஜன் ஆஃப் புக்ஸ். புத்தக அடிப்படையில் அவங்களோட அனுபவத்தை புத்தகமாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த புத்தக அடிப்படையில் உருவான மதம் என்பதனால அது ஒன்னொன்னு இப்போ உள்ள கான்டெக்ஸ்டுக்கு விளக்குறப்ப கொஞ்சம் அதுல சிரமங்கள் இருக்கு. நான் கூட இப்ராஹிம் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஜிஹாத் என்பதை நீங்கள் எப்படி விளக்கணும்? தாருல் ஹரப்ன்றது எப்படி விளக்கணும்? தாருல் இஸ்லாம்ன்றது எப்படி விளக்கணும்? காஃபிர்ங்கிறது எப்படி விளக்கணும்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவன் காஃபிர். அப்ப இந்துக்களை காஃபிர் என்று சொல்கிற இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆனால் இப்ராஹிம் அதை எப்படி விளக்குறார்? அல்லாஹ் என்றால் கடவுள், கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவன் காஃபிர். அதனால இந்துக்கள் காஃபிர் இல்லைன்னு அறிவிக்கிறார். இந்துக்கள் காஃபிர் இல்லைன்னு நிறைய பேர் இஸ்லாமிய ஞானிகள் அறிவிச்சுக்கிறாங்க, மார்க்க அறிஞர்கள் அறிவிச்சுக்காங்க. அப்ப தாருல் ஹரப் தாருல் இஸ்லாம்னா என்ன? எதெல்லாம் முஸ்லீம் நாடுகளோ அதெல்லாம் தாருல் இஸ்லாம். எது முஸ்லீம் ஆட்சியில இல்லாத நாடுகளோ பகுதிகளோ அதெல்லாம் தாருல் ஹரப். இப்ப இந்தியா தாருல் ஹரப். இஸ்லாம் என்ன சொல்லுது? நீ தாருல் ஹரப்பாக இருக்கிற முஸ்லீம்கள் ஆட்சி செய்யாத பகுதிகளை, அந்த மண்ணை நீ முஸ்லீம் ஆட்சிக்கு பகுதியாக தாருல் இஸ்லாமாக மாற்றணும். இது உனது கடமை, இது உனது ஜென்ம கடமை. நீ பிறவி பயன் அப்பதான் அடைவ. அதற்காக நீ என்ன செய்யணும்? தேவைன்னா யுத்தம் பண்ணலாம். அது அந்த யுத்தத்துக்கு பேரு ஜிஹாத். இப்படி விளக்கம் இருக்கு. இது சரியான எனக்கு தெரியாது, இது இன்னொரு மொழியில் இருக்கு. ஆனால்
அந்த தாருல் ஹரப்புக்கோ தாருல் இஸ்லாமுக்கோ காஃபிர் என்ற வார்த்தைக்கோ ஜிஹாத் என்ற வார்த்தைக்கோ ஷா மாதிரி உள்ளவங்க இப்ராஹிம் மாதிரி உள்ளவங்க இன்றைய பரிசமய சூழலில் முன்னாலெல்லாம் அரபு நாடுகள்ல இஸ்லாம்னு ஒரு மதம் பிறகுறப்ப கிறிஸ்தவ மதமே அரபு நாட்டுல இல்ல, இந்து மதம் இல்ல. முகமது நபி ஒரு இந்துவை பார்த்திருக்க மாட்டாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு முஸ்லீமை பார்த்தே இருக்க மாட்டாரு. இங்க வேதங்களும் இதிகாசங்களும் தோன்றிய நேரங்கள்ல நமது முனிவர்களும் மகான்களும் ஒரு முஸ்லீம் கிறிஸ்டியனை பார்த்தே இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த சூழல்ல உருவான புத்தகங்கள், அவர்களது அனுபவங்கள். இன்னைக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல 1ஆம் நம்பர் வீடு இந்துவா இருக்காரு, 2ஆம் நம்பர் வீடு முஸ்லீமா இருக்காரு, 3ஆம் நம்பர் கிறிஸ்தவரா இருக்கிறாரு, 4ஆம் நம்பர் ராஜஸ்தான்ல இருந்து வந்த மார்வாடி ஜெயினா உட்கார்ந்துருக்காரு. அப்ப எல்லோரும் ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள வாழக்கூடிய இந்த நேரத்துல நான் எப்படி பழைய விளக்கங்களை எடுத்துக்கொண்டு பேசுவது? அதற்கு புதிய விளக்கங்கள். புத்தகத்தை மாற்ற முடியாது, புத்தகத்துக்கான இன்டர்பிரேஷனை மாத்தலாமா இல்லையா? கான் அப்துல் கஃபார் கான், காந்தி கூட இருந்தவர், எல்லை காந்தின்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபிரான்டியர் காந்தின்னு சொல்லுவாங்க. அவரு ஜிஹாத்துக்கு அற்புதமான விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இப்ப நான் அல்வமா சொல்றேன், ஐஎஸ்ஐஎஸ் சொல்லுகிற அல்வா ஜிஹாத்தை ஏத்துக்கிறதா, கான் அப்துல் கஃபார் கான் சொல்ற ஜிஹாத்தை ஏற்றுக்கொள்வது? அப்படி பல நல்ல விளக்கங்களை இன்டர்பிரேஷன் என்று சொல்லுவோமே, அதை குரானையும் பைபிளையும் இன்றைய புதிய நாகரிக உலகத்திற்கு எல்லோருடைய இலக்கமாக வாழ்வதற்கான விளக்கங்களை கொடுக்கணும். புத்தகத்தை மாற்ற வேண்டாம், ஆனால் அதற்குரிய விளக்கங்களை இன்று உள்ள ஸ்டைல கொடுக்கணும். பழைய தவறுகள் பழைய சிந்தனைகள் இருந்தால் அதை நீக்கணும், அல்லது அதையும் கடந்து போகணும். அதை கடந்து போக வேண்டியதான். கோயிங் பியாண்ட் ஸ்கிரிப்சர்ஸும் ஒவ்வொரு மதத்துக்கும் அது தேவைதான் என்று பல பேர் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. இஸ்லாம் அப்படி உலகத்தில் பேச ஆரம்பிச்சு. நாம் எல்லோரும் சேர்ந்து இருப்பது இந்த நாட்டை, பாரத நாட்டை 1000 வருஷமா அந்நியன் ஒவ்வொருத்தனாலும் துன்புறுத்தப்பட்ட நாட்டை, சுரண்டப்பட்ட ஒரு நாட்டை உலகத்தின் உச்சாணி கோம்பில் அமர வைக்க வேண்டும் என்று ராத்திரி பகலா உழைக்கிறாரே நரேந்திர மோடி. அவரது கரங்களை வலுப்படுத்தணும். அதை பாரதிய ஜனதா கட்சி மாற்றம் தான் செய்யும். அதனாலதான் நான் சொல்லுவேன், பாரதிய ஜனதா கட்சி. மூணு வார்த்தைகள். கட்சி பெரிது, கட்சி பெரிது, அமைப்பு பெரிது. இது இல்லாம ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. ஆனால் கட்சியை விட மக்கள் பெரியவர்கள். ஜனதா, ஜனதான்னா மக்கள். ஆனால் இந்த கட்சியை விட மக்களை விட இந்த பாரதியம் என்ற இந்த தேசம் இருக்க, உலகத்தின் மிக நீண்ட தேசம், உலகத்தின் அத்தனை பேருக்கும் வழிகாட்டுகிற தேசம். இன்றைக்கும் கூட அமைதியையும் ஆன்மீகத்தையும் தேடி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒருவன் வர வேண்டும் என்றால் அவன் இந்தியாவிற்கு தான் வர வேண்டும் என்கிற அளவிற்கு உலகத்துக்கு நம்பிக்கை கொடுத்த தேசம். நீங்க பணக்காரனாக அமெரிக்காவுக்கு போகலாம், சாப்ட்வேர் இன்ஜினியரா போகணும்னு சொன்னா ஜெர்மனிக்கு போகலாம், ஜப்பானுக்கு போகலாம். உலகத்தின் செல்வங்களை சுகங்களை எல்லாம் அனுபவிக்கணும்னா நீங்க வேற வேற நாட்டுக்கு போகலாம். ஆனால் நீங்க ஆன்மீகத்தை தேடணும், அமைதியா இருக்கணும்னு சொன்னா நீங்கள் வர வேண்டிய ஒன்லி டெஸ்டினேஷன் இந்த பாரத பூமி தான் வர வேண்டிய ஒரே டெஸ்டினேஷன் உலகத்திற்கு. அதனாலதான் ஸ்டாலின் பொண்ணு, நம்ம ஸ்டாலின் இல்ல, ரஷ்யாவில் ஆட்சி செய்த ஸ்டாலினுடைய பொண்ணு, கம்யூனிஸ்ட் அதிபருடைய பொண்ணு சொட்லேனான்னு ஒரு பொண்ணு. அந்த அம்மாவுக்கு அவங்க அப்பாவை பிடிக்கல, கம்யூனிஸ்ட் அரசாட்சி பிடிக்கல. ஆன்மீக தேடல் ஏற்பட்டு நம்ம நாட்டுக்கு வந்து காசியில கங்கை கரையில கடைசி நாள் வரைக்கும் வாழ்ந்து செத்து போன அந்த சொட்லேனா. ஸ்டாலின் பொண்ணு செத்து போனது நம்ம ஊர்ல தான். ஏன்? அவருடைய ஆன்மீக நாட்டு. எந்த கம்யூனிஸ்ட் சொல்ல மாட்டான். அப்படி தேடக்கூடிய ஒரு நாட்டை மத ரீதியான சின்ன சின்ன சச்சரவுகளால நாம இணக்கத்தை குலைத்து விடக்கூடாது. அதற்கான ரொம்ப பெரிய பொறுப்பு இந்துக்களுக்கு இருக்கு. மத நல்லிணக்கத்தோடு நாம் வாழ வேண்டிய பொறுப்பு. அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அதை ரெசிப்ரோகேட் பண்ண வேண்டிய வேலையும் சிறுபான்மை சமுதாயங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது. அதிலும் அதிகமாக அதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு பிஜேபியில் இருக்கிற சிறுபான்மையினருக்கும் பிஜேபியில் இருக்கக்கூடிய பேரன்பாடிக்கு இருக்கு. அதை வழிநடத்துகிற இடத்துல ஷா போன்றவர்கள், வேலூர் இப்ராஹிம் போன்றவர்கள், சலீம் போன்றவர்கள் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி